ஏ வெண்பா, அந்த மல்லி இந்த வீட்டை விட்டு போயிட்டா. இனி இங்க வரமாட்டா. இனி எதுனாலும் நீ எங்க கிட்டதான் கேட்கணும். ஏய் நிஷா, இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட இதெல்லாமாவா சொல்லணும்? சொல்லணும் மாமா, இதெல்லாம் தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லாம இருக்கிறதுனாலதான் வரவங்க போறவங்க எல்லாம் என் அக்கா விஷயத்துல அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. நிஷா, என்னாச்சு? என்ன பிரச்சனை? வெண்பா சாப்பிட மாட்டேங்கிறாக்கா. விஜய் கொடுங்க, நான் கொடுக்கறேன். நான் மல்லி மட்டும் தான் சாப்பிடுவேன். வெண்பா, நான் தான் உன் அம்மா, உன்னை பெத்த அம்மா. எனக்கு பெத்தம்மா வேணாம், வளர்த்தம்மா தான் வேணும். வெண்பா, உலகத்துல எத்தனை அம்மா இருந்தாலும் உன்னை பெத்த அம்மா மாதிரி வராது. இத்தனை நாள் அவங்க தானே சாப்பாடு கொடுத்தாங்க, இப்பயும் அவங்க தான் சாப்பாடு கொடுக்கணும். இங்க பாரு வெண்பா, இனி எப்பவுமே இங்க மல்லி வரமாட்டா. நீ ரேணு அம்மா கூட தான் இருக்கணும். அப்படியா டாடா? இனிமே எப்பவும் மல்லிமா வரமாட்டாங்களா? சொல்லுங்க டாடா, இனிமே மல்லிமா வரமாட்டாங்களா? எனக்கு இப்பயே மல்லிமாட்ட போகணும். எனக்கு இப்பயே மல்லிமா கிட்ட போகணும் டாடா. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? உங்களை யாரையாவது என் பொண்ணை வந்து சமாதானப்படுத்துங்கன்னு கேட்டானா? எல்லாரும் உள்ள போங்க, என் பொண்ணை நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு விஜய், நீ இப்படியே அவளுக்கு செல்லம் கொடுத்துதான் இவ மல்லியை தவிர வேற யார்கிட்டயும் ஒட்ட மாட்டேங்கிறா. உன் பொண்ணை வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் முதல்ல பழக விடு. அத நான் பாத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் போங்க. குழந்தை தானே அவளுக்கு முக்கியமான ஹோல்டா இருக்கு, அதையும் சரி பண்றேன். மல்லி அனுப்புறதுக்கு ஆபரேஷன் மல்லின்னு ஒண்ணு பண்ண மாதிரி ஆபரேஷன் வெண்பான்னு ஒண்ணு பண்றேன். போங்கன்னு சொல்றேன்ல. வெண்பா, வெண்பா, ஒண்ணு இல்லம்மா, அழக்கூடாது. சரியா? மல்லிமா இனிமே வரமாட்டாங்களா? மல்லியம்மா வருவாங்க. நீ, நான், மல்லியம்மா 3 பேரும் சேர்ந்துதான் இருப்போம். அப்ப இனிமே மல்லிமா வரமாட்டாங்கன்னு அவங்களாம் சொல்றாங்க. உங்களுக்கு மல்லியம்மாவையும் தெரியாது, உன்னையும் தெரியாது, என்னையும் தெரியாது. அப்ப என்ன மல்லிமா கிட்ட கூட்டிட்டு போறீங்களா? நீ இப்ப சமத்தா சாப்பிடுவியா? நான் உன்னை மல்லியம்மா கிட்ட கூட்டிட்டு போவனா? ஓகேவா? சரி வா, சாப்பிடு. சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சுடர், எப்படி இருக்க? போயிட்டு இருக்கு ராகு, இப்போதைக்கு எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சுடர், வெற்றிகரமா அந்த மல்லிய வீட்டை விட்டு துரத்திட்ட. உன்னோட எதிரி மல்லி இப்போ வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. இன்னும் என்ன ரொம்ப சாதாரணமா போயிட்டு இருக்க ரகுன்னு சொல்லிட்டு இருக்க? அது நிரந்தரம்னு சொல்ல முடியாதுல்ல ரகு. இன்னும் விஜயும் வெண்பாவும் அவளை பிரிய முடியாம தான் இருக்காங்க. மல்லி இருந்தாதான் சாப்பிடுவேன்னு வெண்பா அடம் பிடிக்கிறான். நம்ம 3 பேரும் தான் ஃபேமிலி, நம்ம எப்பவுமே பிரிய மாட்டோம்னு விஜய் ஏன் காது படவே சொல்றாரு. நான் எப்படி அந்த மல்லியை ஜெயிச்சுட்டு தான் நினைக்க முடியும் சொல்லு? சரி, இப்ப அவ எங்க தான் போயிருக்கா? அவ அண்ணன் வீட்டுல தான் இருக்காளா? அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கா, ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியல. சுடர், அவ விஷயத்துல நீ இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. அவ எங்க இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சதா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். என்கிட்ட நீ சொல்லியிருந்தா அதுக்கு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருப்பான்ல. நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அவளை சரியா வாட்ச் பண்ணாம இருந்ததுனாலதான் அவ அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற வரைக்கும் போயிருக்கா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போனாளா? யாருக்கு? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குற ராகு? அவ அதிகபட்சம் என்ன பண்ணுவா? ஒரு கிச்சன் பாலிடிக்ஸ் பண்ணுவான்னு தானே நினைச்சோம். ஆனா அந்த மனோகர மல்லியும் சேர்ந்து ஒரு பிளே பண்ணி என்னோட பிளட் சாம்பிள், அந்த கதிரேசனுடைய பிளட் சாம்பிள் ரெண்டுத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்பிட்டா. இது நம்ம கூட யோசிக்க முடியாத விஷயமா இருக்கு. அதை ஏன் கேக்குற? இந்த விஷயம் விஜய்க்கும் தெரிஞ்சிருச்சு. விஜய் ஏன் இப்படி பண்ணான்னு கேட்டதுக்கு அவன் நேரடியா இவ ரேணுகாவே இல்ல, இவ சுடரு, ரேணுகான்னு சொல்லி உங்களை ஏமாத்துறான்னு நேருக்கு நேராவே சொல்லிட்டா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ணா? அப்புறம்தான் என் கை வந்த கலை, என்னோட நடிப்பு இருக்கே
படார்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் வீட்டுக்கு வந்து என்னை செக் பண்ணி டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனாலதான் விஜய் அவளை அவங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. ஓ, அவ இவ்வளவு தூரம் போயிருக்காளா? அது சரி. அவ வெரி டேஞ்சர் சுடர். அவ மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, அந்த டிஎன்ஏ ரிசல்ட் என்னாச்சு? அதுதானே இந்த மேட்டரோட ஹைலைட்டே. நான் உண்மையிலேயே கதிரேசனுடைய பொண்ணுன்னு வந்துருச்சே. ஆ, அப்படியா? வழக்கமா நான் பண்ற மாதிரி இந்த தடவை நீயே அந்த லேப கண்டுபிடிச்சு ரிப்போர்ட்ட மாத்தி தர வச்சிட்டியா? ரகு, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. நான் அப்படி எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலையா? எதுவுமே பண்ணாம எப்படி அப்படி ரிசல்ட் வரும்? அதான் எனக்கு புரியல ரகு. அத பத்தி பேசதான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன். அது எப்படி சுடர்? நீ தான் கதிரேசன் பொண்ணுன்னு டிஎன்ஏ ரிசல்ட் வரும்? ரகு, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டா நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? இது ரொம்ப சர்ப்ரைசிங்காவும் வியர்டாவும் இருக்கு சுடர். எனக்கும் தான். அப்போ 2 ஃபேக்டர் தான் உண்மையா இருக்க முடியும். ஒன்னு, அந்த லேப் தப்பான லேப், அதனால தப்பான ரிசல்ட்ட கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு, உனக்கும் அந்த கதிரேசனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும். வாய்ப்பு இருக்கு சுடர். காரணம் இல்லாம நீ ரேணுகா மாதிரி இருக்க முடியாது. அப்படி ஒரே தோற்றத்துல இருக்கும்போது காரணம் இல்லாம அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் நீயும் கதிரேசனும் அப்பா பொண்ணுன்னு சொல்லாது. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன்ன நம்புவேன். லேப் ரிசல்ட் தப்பாதான் இருக்கு. நீ அப்படியே நம்பு. நான் 2வது ஃபேக்டர் உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கான்னு பாக்குறேன். ரகு ப்ளீஸ், ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத. நமக்கு நிறைய வேலை இருக்கு. அத நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாத சுடர். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப போனை வச்சிடுறேன். ஓகே. ஒரே தோற்றம் இருக்கிறது சரி. அத கூட ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு போயிடலாம். டிஎன்ஏ ரிப்போர்ட் ஒண்ணா இருக்கிறத அப்படி விட்டுற முடியாதே சுடர். உன்னோட நதி மூலத்தை நான் தேடி போறேன். மாமா, வாங்க மாப்ள. வெண்பா குட்டி வா வா உட்கார். வாங்க உட்கார். வா. ஐயோ, மல்லிகை பக்கம் வந்திருக்காங்க போல இருக்கே. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இந்த நேரம் பார்த்து நாகவும் இல்லாம போயிட்டாலே. நல்லா இருக்கீங்களா மாமா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ என்ன சாப்பிடுற? என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாம் மாமா. மல்லிமா எங்க மாமா? மல்லிமா, மல்லிமா. வெண்பா, இருமா. மல்லி வீட்டுல இல்லம்மா, வெளியே போயிருக்கா. மல்லி எங்க போயிருக்கா? உங்களுக்கு உடம்பு முடியல, அதனால உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு டாடா சொன்னாரு. ஆமா. இல்லம்மா, அது என்னாச்சுங்க? நாகவும் மல்லியும் வெளியில போயிருக்காங்களா? இல்ல, நாகு பக்கத்துல தான் போயிருக்கா மாப்ள. ஆனா மல்லி இது. ஆனா மல்லின்னு இழுக்குறீங்க, என்னாச்சு? அவ எங்க போயிருக்கா? அது ஒண்ணு இல்ல மாப்ள. மல்லி கொஞ்சம் மனசு சரியில்லாம இருந்தா, அதான் மனோகரும் மல்லியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? எந்த கோயிலுக்கு? கோயிலு எப்படியும் மல்லி வர 2 நாள் ஆகும். கொஞ்சம் தள்ளி இருக்க கோயிலா தான் சொல்லணும். திருச்செந்தூர் போயிருக்காங்க மாப்ள. திருச்செந்தூரா? அவ்வளவு தூரம் போயிருக்காங்களா? ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவ போக மாட்டாளே. மல்லிமா ரொம்ப தூரம் போயிருக்காங்களா? அப்ப நான் மல்லிமாவை பார்க்க முடியாதா டாடா? மல்லி அம்மா கோயிலுக்கு தானே போயிருக்காங்க, அழலாம் கூடாது. ஏன் மல்லி சொல்லாம கொள்ளாம போனா? அப்படி என்ன அவசரம்? இல்ல, இன்னைக்கு உங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை, அதான் மனசு உடைஞ்சு போயிருந்தா, அதான் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன். சரி, நானும் போயிட்டு வரட்டும்னு அனுப்பி வச்சேன். மல்லிமா என்கிட்ட கூட சொல்லாம போயிருக்காங்க. என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல டாடா? அந்த கோயில்ல ரொம்ப கூட்டமா இருக்கும் வெண்பா, அதான் மல்லியம்மா உன்னை கூப்பிடாம போயிருக்காங்க. இரு, மல்லியம்மா கிட்ட நான் பேசுறேன். ஐயோ, நாம இவர திருச்செந்தூர் போயிருக்கான்னு சொல்லியிருக்கோம். கால் பண்ணா பிரச்சனையாயிருமே. விஜய், ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிடுறேன்.
சொல்லுண்ண. ஆ, மல்லி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் என்ன? என்னென்ன விஷயம்? அது அது ஒண்ணும் இல்லம்மா. நீயும் மனோகரும் மனசு சரியில்லைன்னு கோயிலுக்கு போயிருக்கீங்களா? உங்களை பாக்குறதுக்காக மாப்பிள்ளையும் வெண்பாவும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வெண்பா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாமா, அதான் கால் பண்ண. பாவமா வெண்பா, மல்லிமாவை பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஒரு 2 வார்த்தை பேசிருமா? இதோ கொடுக்குறேன். பேசு. மலிமா, எங்க இருக்கீங்க மலிமா? அம்மா, இங்க ஒரு கோவிலுக்கு வந்திருக்கேன்டா செல்லம். எதுக்கு மலிமா என்ன விட்டுட்டு போனீங்க? நான் விட்டுட்டு போலடா செல்லம். உனக்கு ஸ்கூல் இருந்ததால அப்பாவை பாத்துக்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நீங்க என்ன இப்பெல்லாம் விட்டுட்டு போக மாட்டீங்களே, நீங்க ஏன் விட்டுட்டு போனீங்க? ஒரு முக்கியமான நேர்த்திக்கடன் வெண்பா, அதான் கட்டாயம் வர வேண்டியதா ஆயிடுச்சு. நேர்த்திக்கடன்னா என்ன மல்லிமா? அது வீட்ல யாருக்காவது நல்லது நடக்கணும்னு நினைச்சு சாமி கிட்ட வேண்டிப்போம். அது நடந்துருச்சுன்னா சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். அதுதான் நேர்த்திக்கடன். நீங்க என்ன வேண்டீங்க? என்ன நடந்துச்சு? நான், நீங்க, டாடா 3 பேருமே எப்பவும் சேர்ந்து இருக்கணும் தானே வேண்டீங்க. டாடாக்கு ப்ராஜெக்ட் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் தானே வேண்டீங்க. ஆமா வெண்பா. வீட்ல நிஷா சித்தியும் ராஜியத்தையும் நீங்க இனிமே வீட்டுக்கே வர மாட்டீங்கன்னு சொல்றாங்க. எனக்கு அழுகலியா வந்துருச்சு. நான் அழுதுட்டேன் தெரியுமா? நீங்க வர மாட்டீங்களா மல்லிமா? வெண்பா, உனக்கே தெரியுமே நான் எப்படி உன்னை பிரிஞ்சிருப்பேன். அம்மா எங்கெங்கேயும் அலைஞ்சு இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் உன்னோடவோ டாடாவோடவோ சேர்ந்து இருக்கிறதுக்காக தான். நீ என்னோட உயிர் வெண்பா. உன்னை பிரிஞ்சு நான் இருக்க முடியுமா சொல்லு? அப்ப உடனே கிளம்பி வாங்க மல்லிமா. கண்டிப்பா வரேன். ஆனா அது வரைக்கும் நீ ஒழுங்கா சாப்பிடணும், சரியா? சரி மல்லிமா, இருங்க டாடா கிட்ட குடுக்கறேன். குடுமா மல்லி. மல்லி, இப்ப நீ எங்க இருக்க? அதான் என்ன போக சொல்லிட்டீங்கல்ல, நான் எங்க இருந்தா உங்களுக்கு என்ன? மல்லி, நான் உன்னை போக சொல்லுவனா? உங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்தானே சொன்னேன். ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தானே. அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க என்ன அப்படி சொன்னீங்கன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன்னு நீங்க நம்புறீங்கன்னு தானே அர்த்தம். நான் தான் அந்த விஷயத்தை விட்டுறேன்னு சொல்றேன்ல மல்லி. உனக்கு ஏதோ குழப்பம். அப்புறம் மனோகர் மாமாவும் உன்னை மிஸ்கைட் பண்றாரு. அதனால நீயும் ஏதோ பண்ணிட்டு இருக்க. அவர் ஏனும் இல்லைன்னா அந்த விஷயம் முதல்ல எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பாவுக்கும் நிஷாவுக்கும் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தான் தெரியும். நானே அவளை ரேணுகான்னு தானே சொல்றேன். நீ ஏன் குழம்புற? பாருங்க, இப்ப கூட நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல. இங்க பாரு மல்லி, அது உனக்கே போக போக புரிஞ்சிரும். சரி, இப்ப நீ எங்க இருக்க? அதான் அண்ணா சொன்னார்ல, கோவிலுக்கு தான் வந்திருக்கேன்னு. எந்த கோவில் மல்லி? அதான் திருச்செந்தூர் போயிருக்கான்னு சொன்னனே, அங்கதான் போயிருக்கான். திருச்செந்தூருக்கு. சரி மல்லி, நல்லா சாமி கும்பிட்டு கடல்ல நல்லா குளிச்சுட்டு ராத்திரி கிளம்பி காலையில வீட்டுக்கு வந்துரு, சரியா? சரிங்க. நாளைக்கு காலைல நானும் வெண்பா உன்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்போம். சரிங்க. நீ கொடுங்க டாடா. மல்லிமா, நீங்க வரலனா ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது செல்லம். அம்மா வர கொஞ்சம் டைம் ஆகும். நீ ஸ்கூலுக்கு போயிடு, நம்ம ஈவினிங் பார்க்கலாம். சரி மல்லிமா, நான் டாடா கிட்ட குடுக்கறேன். சரி மல்லி, நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீ வந்துரு. சரிங்க. வெண்பா, மல்லியம்மா கிட்ட பேசியாச்சுல, நம்ம போலாமா? போலாம். சரி, நாங்க வரோங்க. மாமா, நாங்க வரோம் மாமா. சரிம்மா, போயிட்டு வா. வரோம். வாமா. நல்ல வேலை, தப்பிச்சோம். டேய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? டிஃபன் எடுத்து வை.
அண்ணே அந்த மல்லி இருக்கால்லண்ணா, ஆ? எந்த மல்லி? உன் மேல கேஸ் கொடுத்து உள்ள தள்ளினால, ஆ. ஆமா. அவ வந்து அந்த பொண்ணை பத்தி இன்னும் தகவல் கேட்டானே. எப்படா? இன்னைக்கு தானே. வேண்டாம். எந்த விஷயத்த முத சொல்லணும் தெரியாது, நீட்டி நெளிச்சு சொல்ற. இதான் நீ தொழில பாத்துக்கிற லட்சணமா? அண்ணே நீங்க சாப்பிட்டு முடிச்சது சொல்லலான்னு இருந்தேனே. ஏய், நம்ம தொழில அழிச்சு என்ன உள்ள தள்ளினவ என் இடத்துக்கே வந்திருக்கா. அந்த விஷயத்தை இப்படி சாவகாசமா சொல்ற? அந்த ஒருத்தி எனக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்துருப்பா தெரியுமாடா? அவ தங்க முட்டை போடுற வாழ்த்துடா. அவள ஒரே நாள்ல இங்கிருந்து இழுத்துக்கிட்டு போயிட்டா. அவ போனதுல இருந்து லட்சுமியே என்னை விட்டு போனது மாதிரி ஆயிடுச்சு. அவ எந்த வேலைக்கு ரெடியா இருப்பா, யார வேணாலும் ஏமாத்திடுவா. அவ இருந்த வரைக்கும் செல்வம் அப்படியே கொளிச்சுச்சுடா. என் தொழிலே அமோகமா இருந்துச்சு. அந்த மல்லி எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டா. அந்த நாசக்காரி நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்கா. அந்த விஷயத்த சும்மா நீட்டி நெளிச்சு மெதுவா சொல்லுவியா? அண்ணே நீங்க தானே சாப்பிடும் போது எதுவும் கோபப்படுற மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஏய், அதுக்காக இந்த விஷயத்த சொல்லாம இருப்பியா? அவ என்னோட ஜென்ம எதிரிடா. அவளை பார்த்த இடத்துலயே கொளுத்தி இருந்துதான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்கா அவ? எங்கடா? அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சானே, நம்பர் கொடுத்துட்டு போ, தகவல் சொல்றேன்னு சொல்லி இருக்கனே. அவ போயிருக்கா, ஆனா இங்கதான் தங்கி இருக்கா போலனே. இங்கதான் இருக்காளா? அப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு. நான் சொல்ற மாதிரி பண்ணணும், புரிஞ்சுதா? அப்படியே பண்றேன்னு. வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு வீட்ல இருக்கிறவ ரேணுகா இல்லங்கிற ஆதாரத்தோட இங்கிருந்து எங்களை போகவை ஆண்டவா. அங்க வெண்பா ஸ்கூலுக்கு கிளம்பி போனாலா, ஒழுங்கா சாப்பிட்டாளான்னு எதையுமே விசாரிக்கல. விஜய், எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் பண்றேன். நம்ம குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த பிசாச வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். என்ன மன்னிச்சிருங்க விஜய். மல்லி, மல்லி, மல்லி ஒன்னதாமா? அண்ணே, என்னம்மா எங்கேயாவது போயிட்டியா? இல்ல இங்கதான் இருக்கியா? இல்ல சென்னைக்கே போயிட்டியா? சென்னைக்கு தானே போயிட்டேன். வெண்பா இந்நேரம் சாப்பிட்டிருப்பாளா, விஜய் இந்நேரம் வேலைக்கு போயிருப்பானான்னு அததானே யோசனை பண்ணிருப்ப. அண்ணே, எப்படி கரெக்டா சொல்றீங்க? இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜோசியமா தெரியணும். அதை தவிர உனக்கு வேற என்னதான் தெரியும்? அவங்கள பத்தி யோசிக்கிறது தான் உன் வாழ்க்கையாவே நீ வச்சிருக்க. ஆமா அண்ணே, நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவங்கள என்னால மறக்கவே முடியல. விஜய் கூட கொஞ்சம் மறந்துடுவேன், வெண்பாவை மறக்கவே முடியாது. அந்த குடும்பத்தை நீ அவ்வளவு நேசிக்கிற பத்தியா? அவங்க மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையாவே அவங்கள நீ நேசிக்கிற பத்தியா? அத பார்த்து ஆச்சரியப்பட்டுதான் மல்லிக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு நானே முடிவு பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சரி வா சாப்பிடு. முதல்ல நேரத்துக்கு சாப்பிட்டுறணும். இங்கே வா. ஆமாம்மா, ஒரு ஹோட்டல் ரூம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போனேன். பக்கத்துல எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம எப்படி அந்த ஆளுங்க நம்ம கால் பண்ணுவாங்க, இல்லனா நாமளே கூட அங்க போக வேண்டியது இருக்கும். அதனால இங்கே இருப்போமேனு தான் சாப்பாடை வாங்கிட்டு வந்துட்டேன். கையேந்தி பவன்ல சாப்பிடுறமா நினைச்சிட்டு அப்படியே சாப்பிட்டுருமா. இந்தா நீ சாப்பிடுமா, நான் பாக்குறேன். இரு, நீ சாப்பிடுமா. ஹலோ ஐயா, காலையில ஒரு பொண்ணை விசாரிச்சு வந்தீங்கல்ல? ஆமா, நான் கூட சொர்ணாவுக்கு தெரியும் சொன்னனே. ஆமா ஆமாங்க, சொல்லுங்க. அந்த சொர்ணா வந்துட்டா. அந்த பொண்ணை பத்தி தகவல் சொல்றேன்னு சொன்னா. ஓ அப்படியா? அவங்க எங்க இருக்காங்க? நாங்க பார்க்க முடியுமா? நாங்க எப்ப பார்க்கலாம் அவங்கள? இப்ப இங்கதான் இருக்கா. ஆனா இங்க வச்சு தகவல் சொல்ல முடியாது. எங்க முதலாளி வந்துருவாரு. அதனால தர்மராயர் கோயில் தெரியுமா? சரி, நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு வந்துடுறோம், சொல்லுங்க. அங்கதான் அடுத்து தர்மம் வாங்க போவோம். அந்த கோயிலுக்கு பின்னாடி வந்துருங்க, நம்ம பேசிக்கலாம். சரி, ஒரு அரை மணி நேரத்துல நாங்க வந்துடுறோம், நீங்க அங்கேயே இருங்க. சரிங்க. அம்மா, அந்த சொர்ணாங்கிற அம்மா வந்துட்டாங்களாம். நம்மள வர சொல்றாங்க. நீ சீக்கிரம் சாப்பிடு, நம்ம உடனே கிளம்பலாமா? வேண்டானே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நாம கிளம்புவோம். மல்லி, நீ நேத்துல இருந்தே சாப்பிடவே இல்லம்மா. நீ சாப்பிடு முதல்ல. நீ சாப்பிட்டதும் அதெல்லாம் பரவாயில்லனே, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். வாங்க போலாம். சரி,
கையாவது சாப்பிட்டுட்டோம். இந்தாம்மா உன் போன் பார்த்து. வா போலாம். நிறுத்துங்க. இது தர்மராயர் கோயில் பின்னாடி தானே? ஆமா சார். இந்தாங்க. கரெக்டா விட்டதுக்கு நன்றிங்க. அப்ப நாங்க வரோம். பார்த்து போயிட்டு வாங்க நாங்க சார். பார்த்து போய்க்கிறோம். நீங்க போங்க. என்னண்ணே யாரையும் காணோம்? இப்பதானமா வந்திருக்கோம். இரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். அவங்க சொன்ன மாதிரி வந்துருவாங்களா? அவங்களாவே ஞாபகம் வச்சு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்கல்ல, கண்டிப்பா வந்துருவாங்கம்மா. பாத்தீங்களான்னு ஒவ்வொருத்தருமே இன்னொருத்தருக்கு உதவி செய்யறதுன்னா எப்படி தயாராகுறாங்க பாருங்க. மனுஷங்க அடிப்படையில எல்லாரும் நல்லவங்க தானே. எங்கேயும் 1-2 இடத்துல தான் கெட்டவங்க இருக்காங்க. ஆமாம்மா, அந்த 1-2 கெட்டவங்க தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீயே பாரு, நம்ம வீட்ல சுடர்னு ஒரு கெட்டவ இருக்கா பாரு. நம்மள ஊரு விட்டு ஊரு வந்து நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கா. அவளால இன்னும் என்னெல்லாம் பார்க்க போறோமோ. என்னம்மா அது கார் வந்திருக்கு? ஏய், நீதான் மல்லியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.